நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வியூகம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இந்த வார வியூகம் நிகழ்ச்சியில் நம்மோடு பங்கேற்க இருக்கிற அரசியல் ஆளுமை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயலாளரும் தமிழக பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவருமான ராஜா அவர்கள். வணக்கம். வணக்கம். இந்தியாவையே ஒற்றை அறிவிப்பின் மூலமாக பரபரப்பாக்கி இருக்கிறீர்கள். இந்த 500 மற்றும் 1000 ரூபாய் செல்லாது என்கிற இந்த அறிவிப்பிற்கு பின்னால் இருக்கிற திட்டம் என்ன? அதாவது பல்வேறு கணிப்புகள் 2004 வெறும் 3-5% இருக்கும் என்று கணிக்கப்பட்ட கருப்பு பணம் 2014 25% இருக்கும் என்று கணிக்கப்பட்டிருக்கிறது. ஆக அந்த 10 ஆண்டுகளில் கருப்பு பணம் அதிகமாகிருக்கு. கருப்பு பணம் அதிகமாக இருந்தாலே அரசாங்கம் எடுக்கின்ற நிதி சம்பந்தமான நடவடிக்கைகள் சரியாக நடக்காத காரணம் ஒரு இணை பொருளாதாரம் பேரலல் எக்கானமி இருக்குது. ரெண்டாவது 2012-13 பொதுத்துறை நிறுவனங்களை பற்றிய ஒரு ஆய்வு திரு ப. சிதம்பரம் அவர்கள் நிதியமைச்சராக இருந்த நேரம் அந்த ஆய்வு அறிக்கையில் தி கெஸ்டிமேட் வார்த்தை உபயோகப்படுது, நாட் எஸ்டிமேட், தி கெஸ்டிமேட் ஆஃப் கவுண்டர்ஃபீட் கரன்சி, அதாவது கள்ளப்பணம் செல்லாத நோட்டு 1,69,000 கோடி இருக்கலாம் என்ற ஒரு கணிப்பு இருக்குது. இந்த பணம் யார் பயன்படுத்துனாங்கன்னா பெரிய அளவில் டெரரிஸ்ட் ஆர் யூசிங் திஸ். அதே மாதிரியாக 65,000 கோடி ரூபாய் அளவிற்கு நக்சலைட்டுகள் வசம் பணமே இருக்குது. காரணம் அவங்களோட ஆர்ம்ஸு, சிவில் சப்ளை, உணவு இதெல்லாம் வாங்கிறது எல்லாமே இதை வச்சு தான். அவங்க இது எப்படி வாங்கியிருக்காங்கன்னா எல்லாமே எக்ஸ்டார்ஷன், பணம் பறிக்கிறது மூலமாக. அப்போது ஒன்று பொருளாதார நடவடிக்கைகள் சரியாக நடக்கலை, அது ஒரு பேரலல் எக்கானமி இருக்குது, அது நீக்கணும். ரெண்டாவது நாட்டின் பாதுகாப்புக்கு இது அவசியம். அதனால் இது ஒரு மிக கடினமான ஒரு முடிவு. பாஜக காங்கிரஸை விட கருப்பு பணம் குறித்து தனது நிறைய பிரச்சாரங்களில் தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் பிரதமர் வேட்பாளராக மோடி அறிவிக்கப்பட்ட பிறகு கருப்பு பணம் குறித்த எல்லா பிரச்சாரங்கள்லையுமே வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிற கருப்பு பணத்தை மீட்டு கொண்டு வருவோம் அப்படிங்கிறது தான் பிரதானமாக இருந்தது. இந்தியாவில் இருக்கிற சுரண்டப்பட்ட கருப்பு பணம் பெரிய அளவில் வெளிநாடுகளில் முதலீடு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் திரும்ப திரும்ப பாஜக வைத்த குற்றச்சாட்டு. ஆனால் நீங்கள் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டது, அதற்கு பிறகு உச்சநீதிமன்றத்தில் நடைபெறுகிற வழக்குகள், வாலண்டரி டிஸ்க்ளோசர், எல்லா விஷயங்களும் செஞ்சாலும் நீங்கள் பெரிய லெவலில் முன்வைத்த பெரும்பான்மையாக அமௌண்ட் வெளிநாடுகளில் இருக்குங்கிறத விட்டுட்டு இப்போ இந்தியாவுக்குள்ள இருக்கிற கருப்பு பணத்துக்கு நடவடிக்கை என்பது வெளிநாடுகளில் இருக்க கருப்பு பணத்தை மீட்க முடியாதுங்கிற முடிவுக்கு பாஜக வந்துருச்சா? அதாவது இந்த வெளிநாடுகளில் இருக்கிற பணத்தை பற்றி, இது முதல்ல இந்த கருப்பு பணத்தை பற்றி G20 நாடுகளுடைய கூட்டத்தில் உலக அளவில் கருப்பு பணத்தை ஒழிக்கணுங்கிறதுனால தான் இந்த டேக்ஸ் ஹெவன் சுவிஸ் நாடு போல் நாங்கள் யாரும் வந்து கேட்டாலும் டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டோம், பணம் எவ்வளோக்குன்னு தெரிவிக்க மாட்டோங்க கூடிய நாடுகள், பல தீவுகள், சின்ன சின்ன நாடுகள் இருக்குது. அந்த நாடுகளில் இந்த பணம் போய் இருக்கிறதுனால இந்த நாட்டை பூராமே நாங்கள் வந்து நான் கோஆப்ரேட்டிவ் கண்ட்ரீஸ் அது வந்து எக்கனாமிக் கோஆப்ரேஷன் கமிட்டி தான் இதை எடுத்துக்குது G20 நாடு. அப்போ இதெல்லாம் நான் கோஆப்ரேட்டிங் கண்ட்ரிஸ், மற்ற நாடுகளுக்கு ஒத்துழைக்காத நாடுகள். ஏன்னா ஜெர்மனி பாதிக்கப்பட்டிருக்கு, ஃப்ரான்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கு, அமெரிக்கா அதனால் இது G20 நாட்டில் தான் முதல் எடுத்தோம். ஆனால் அதுக்கு என்னென்னா ஒவ்வொரு நாட்டோடும் ஒப்பந்தம் போடணுங்கிறது அது வந்தது. இது வந்து 2004 ஆனால் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கம் ஒரு நாட்டோட கூட ஒப்பந்தம் போடவே இல்லை. ஆகவே பிஜேபி சர்க்கார் வந்து எவ்வளவு இருக்கலாம்ங்கிறது அத்தனையுமே அனுமானம் தான். 25 லட்சம் கோடியிலிருந்து 125 லட்சம் கோடி வரை, ஏன்னா யாருக்கும் அறுதிட்டு சொல்ல முடியாது. அதனால் நாம் நடவடிக்கை எடுப்போம். ஆனால் அந்த வெளிநாட்டோடு சேர்ந்து நம்ம அந்த நாட்டினுடைய ஒத்துழைப்பு அக்ரிமெண்ட்டு இதெல்லாம் காலதாமதமானதுனால வந்து நம்ம எடுத்திருக்கிற நடவடிக்கையும் உச்சநீதிமன்றம் முன்னாடி இருக்குது. ஏன்னா வந்த உடனே பிரதமர் கையெழுத்து போட்ட முதல் இதுவே ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் தான். ஆனால் இது காலதாமதம் ஆகி கொண்டு இருக்கிறது. அதனால் இங்கிருந்து கருப்பு பணம் அங்கே போனால் தானே, அதனால் அந்த ப்ராசஸ் நடந்து கொண்டே இருக்கட்டும். இப்போ இங்கே இருக்கிற கருப்பு பணம் ஜெனரேஷனையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரலாமே. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் ஏதோ அவசர கதியில் அரசாங்கம் பண்ணிடுதுங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. நிச்சயமாக இல்லை. மக்களுக்கு சிரமம் இருக்குது, மிகப்பெரிய சிரமம் சாதாரண மக்களுக்கு இருக்குது. அதை நாம் உணர்ந்திருக்கோம். ஏன்னா இதில் ஒரு எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ், திடீர்னு சொல்லலைன்னா இந்த திட்டமே தோற்று போகும். அதனால் பண்ணதுனால இப்போ இவ்வளோ பெரிய அளவுக்கு பைசா வெளியில் எடுக்கிறோம்.
அதை திருப்பி உள்ளே கொண்டு வர்றதுக்கான டைம் எடுக்கிறது. அதனால தான் பல்வேறு கட்டுப்பாடுகள் இது நாம் செஞ்சுருக்கோம். ஆகவே இப்போ இந்த அரசாங்கம் இந்த நடவடிக்கை எடுத்ததுக்கு முதல் காரணம், வெளிநாட்டுக்கு போகிறத இப்போ ப்ளக் பண்ணுவோம். ஏன்னா இது போய்கொண்டே இருக்குன்னு வைங்க, இன்னமும் அங்கே பைலப்பாய் கொண்டு இருக்கும். ஸோ அதனால் அந்த ஒப்பந்தங்கள் நடந்து கொண்டு இருக்குது. அதில் டிஸ்க்ளோஸ் ஆகி வந்திருக்கிற பேர் நம்மகிட்ட இருக்குது. அது உச்சநீதிமன்றத்துக்கு கொடுத்துருக்கோம். ஆகவே அந்த நடவடிக்கைகள் நடக்கும். ஆனால் இங்கே இனிமேல் ஜெனரேட் ஆகக்கூடாது. இங்கே இருக்கிற அந்த அனுமானம் இருக்குது பாருங்கள், 20 to 25%. இதுவே பெரிய விஷயம். காரணம் 13.5 லட்சம் கோடி ரூபாய் இருக்குது இந்த 500,000 நோட்டுகள். இதில் வந்து நீங்கள் 25%ன்னு சொல்லும்பொழுது 3.5 லட்சம் கோடி வரை வந்துடுது. அதனால் இதை கையில் எடுப்போம் அப்படிங்கிறதுக்காக எடுத்திருக்கு. அது தட் இஸ் கண்டினியூயிங். இல்லை, இப்போ இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் கருப்பு பணம் அப்படிங்கிறது இந்தியாவுக்குள் இருக்கிற சதவிகிதம் என்ன, வெளிநாடுகளில் இருக்கிற சதவீதம் என்னன்னு ராஜா கருதுறாரு. அதாவது நமக்கு அனுமானிக்க முடியாது. நீங்க எக்ஸாக்ட் பர்சன்டேஜ் சொல்ல முடியல. இல்லை, அதனால தான் சொன்னேன்னா 25% இருக்கும். 3.5 லட்சம் கோடி இந்தியாவிலேயே இருக்கும். நீங்கள் வெளிநாடு போனதெல்லாம் இதுக்கு முன்னாடி கொண்டு போகப்பட்டது பல விஷயங்கள். அதனால தான் இப்போ வந்து இங்கே ஒரு ஃபேர் எஸ்டிமேட்டு 20-25% அப்படிங்கிறாங்க. அப்படின்னா 2.5 லட்சத்துலேருந்து 3.5 லட்சம் கோடி ரூபாய் வரை இங்கே கருப்பு பணம் இருக்கும் அப்படிங்கிறது. கருப்பு பணம்ங்கிறது இன் டர்ம்ஸ் ஆஃப் கேஷ். கருப்பு பணங்கிறதே 2 விதமாக. ஒன்று லீகல் டிரான்சாக்ஷனில் வர்ற கருப்பு பணம், இன்னொன்று இல்லீகல் ஆர் இம்மாரல். அதாவது இப்போ லீகல் டிரான்சாக்ஷன், ஒருத்தர் நிலம் வாங்குறார், 10 லட்சம் ரூபாய் அதனுடைய மதிப்பு, கைடன்ஸ் வேல்யூ 2 லட்சம் இருக்குது, மார்க்கெட் வேல்யூக்கும் அதுக்கும் பெரிய கேப் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறார், இந்த 2 லட்சம் ரூபாய், ஏன்னா ஸ்டாம்ப் டியூட்டி கட்டணும்ல 10%, அதனால் 2 லட்சம்னு கணக்கில் காட்டி மீதி 8 லட்சம் அவர் வீட்டில் வச்சுருக்காரு. இது டிரான்சாக்ஷன் லீகல், அதில் ஜெனரேட் பண்ண இது. ரெண்டாவது பிரைபு, ஊழல். அதனால் அதன் மூலமாக ஜெனரேட் ஆனது, அது இல்லீகல் அண்ட் இம்மாரல். ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் கருப்பு பணம். இது கேஷாக இருக்கிறதுக்கு நான் உதாரணமாக சொல்கிறேன். இப்போ ஒரு மருத்துவக் கல்லூரி வச்சுருக்கார், அவர் வருஷத்துக்கு 3,65,000 ரூபாய் ஃபீஸ் அப்படின்னு போடுறார். ஆனால் வாங்குகிற கேபிட்டேஷன் ஃபீ நீங்கள் இதை லேண்டில் போடலாம், தங்கத்தில் போடலாம், ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது. இப்போ தங்கத்துக்கு கூட சில விஷயங்கள் அரசாங்கம் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும். அது எவ்வளோ ரூபா பண்ண முடியும்? அப்போ நிச்சயமாக கேஷ் இருக்கும். அரசியல்வாதிகள், அதிகாரிகள் மற்றும் இந்த மாதிரியான கல்வி நிறுவனம் நடத்துகிறவங்க, அவங்க கையில் கேஷாகவே இந்த பணம் இருக்கும். இந்த பணத்தை அவங்க கணக்கில் கொண்டு வர முடியாது. அதனால் இது சிஸ்டத்துலேருந்து வெளியேறணும். கருப்பு பண ஒழிப்பு அப்படிங்கிறத இலக்கா வச்சிருந்தாலும் கூட இது நடைமுறைப்படுத்தப்பட்ட விதம் இந்தியா முழுக்க பல்வேறு எதிர்க்கட்சிகளும் ஒன்று திரண்டு போராட்டம் நடத்துகிற அளவுக்கு ஒரு பெரிய, அவங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய பிரச்சனையாக தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. ஆனால் திரும்ப திரும்ப ஹெச் ராஜா அவர்கள் முன்வைக்கிற இது ரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிற வாதத்தையே பொய்யாக்குற மாதிரியான நிறைய தகவல்கள் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அகில இந்திய வங்கி ஊழியர்கள் கூட்டமைப்பினுடைய தலைவர் டாக்டர் தாமஸ் பிராங்கோ பேசுகிற போது இந்த 2,000 ரூபாய் நோட்டு இந்த அறிவிப்புக்கு 2 வாரங்களுக்கு முன்பாகவே வங்கிக்கு வந்திருக்கிறதாக சொல்லியிருக்கிறார். அந்த போட்டோ எல்லாம் அதற்கு முன்னாடியே கூட நம்மளால பார்க்க முடிந்திருக்கிறது. 2 வாரத்திற்கு முன்பாக ஒரு 2,000 புதிய தாள் வங்கிகளுக்கு சர்க்குலேஷன் ஆயிடுச்சுனாலே இந்த கருப்பணம் வைத்திருக்கிறவர்களுக்கு இது தெரியாதா? இது எப்படி திடீரென்ற சர்ப்ரைசிங் எலமெண்டா இருக்கும்? அதாவது 500 ரூபாய் நோட்டோ 1000 ரூபாய் நோட்டோ இந்த அரசாங்கம் அடிச்சிருந்திருக்குமானால் சந்தேகம் வரும். அதனால தான் அதை அடிக்கலை. எல்லாரோட கேள்வியும் நீங்கள் முன்னாடியே அடித்து வச்சுருந்து ஏடிஎம்லையும் பேங்க்லையும் கொடுத்து விட்டு இதை ரத்து பண்ணியிருக்கணும்னு. அப்போ விஷயம் தெரிஞ்சுப்போம். இது ஃபிசிக்கலாக கூட வெளிநாடு கொண்டு போக வழி இருக்குது. ஸ்பெஷல் விமானத்தில் ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு அரசியல்வாதி இந்த கடந்த யூபிஏ சர்க்கார் போது கொண்டு போனாங்க 2G ஸ்பெக்ட்ரம் பணம். அதனால் அந்த மாதிரியாக இது பணம் வெளியேறாமல் இருக்கணும், இது தெரியக்கூடாங்கனால இப்போ புதுசாக ஒரு டினாமினேஷன். ஏன் 2,000 போட்டாங்க இவங்க, 1000 ரூபா, இது இன்னும் கருப்பு பணத்துக்கு உதவாதா அடுத்து எதிர்காலத்தில் வர்றதுக்குன்னு கேள்வி இருக்குது. ஒரு ஹையர் டினாமினேஷன் புதுசாக சர்க்கார் கொண்டு வர்றாருங்கிறதோடு தான் நிற்கும். அது இந்த 500,000 செல்லாதுன்னு அது இன்னும் சொல்ல போனால் அது சந்தேகமே வராது. 2,000 ரூபாயே அரசாங்கம் அடித்து விடும் பொழுது 500,000 கை வைப்பாங்களா அப்படிங்கக்கூடிய ஒரு அனுமானமும் அரசாங்கத்தினுடைய இந்த சீக்ரெசிக்கு ஃபேவரபுளாக தான் இருக்குது. அதனால் 2,000 ரூபாய் அடித்ததுங்கிறதே பிரதமர் முடிவில் 2,000 ரூபாய் அடிக்கணும்னு சொல்லியிருக்காங்கிறத வர தான் எல்லாருக்கும் தெரியும். அது இது எதுக்காகங்கிறது தெரியாது. அதனால் இந்த எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸ்னு சொல்கிறது நல்லிஃபை ஆகலை. அது குஜராத்தினுடைய பாஜக மூத்த தலைவர் பவானி சிங் ராஜ்கோட்
அங்க குஜராத் ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில அல்லது அவர் பேசியதாக வெளியாகிய பேட்டியில இந்த முடிவு அம்பானி அதானி உள்ளிட்ட பெருநிறுவனங்களுக்கும் சில பாஜக தலைவர்களுக்கும் முன்கூட்டியே தெரியும்னு பேட்டி கொடுத்திருக்கிறார். அந்த வீடியோ தொடர்ச்சியாக எல்லா வலைதளங்களையும் என்ன ஒளிபரப்பாக சொல்கிறேன், அவரோட பேக்ரவுண்டு இதுக்கு என்ன மோட்டிவ்ங்கிறத பற்றி எனக்கு தெரியாது. நீங்கள் இன்னும் சொல்ல போனால் ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னாடியே 500 ரூபாயை டிமானிட்டைஸ் பண்ணோம்னு சந்திரபாபு நாயுடு பேசினார். இந்த ஊடகங்கள் நிறைய அதை பற்றி அறிக்கைகள்லாம் கூட வந்தது. அதனால் அந்த மாதிரியாக ஏன் ஈவன் டாக்டர் ராம்தாஸ் கூட ஒரு தடவை சொல்லியிருந்தேன், இந்த கருப்பு பணத்துக்கு அது காரணமாக இருக்குன்னு. அதனால் நான் என்ன சொல்கிறேன், அந்த மாதிரியான கருத்துக்கள் வந்திருக்கலாம். ஆனால் எவருக்குமே பிரதமர் அறிவிக்கிற வரை இன்னிலிருந்து இது செல்லாதுன்னு சொல்ல போகிறாருங்கிற விஷயம் யாருக்கும் தெரியாது. பிரதமர் அறிவித்த அந்த நிகழ்வும் கூட சர்ச்சையாகி இருக்கிறது. நவம்பர் 8ஆம் தேதி இரவு பிரதமருடைய பேச்சு நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டதுன்னு சொல்லப்பட்ட நிலையில தூர்தர்ஷன் ஊழியர் சத்யேந்திர முரளிங்கிறவர் அது நேரடி ஒளிபரப்பு கிடையாது, அது ரெக்கார்ட் செய்யப்பட்டு தூர்தர்ஷனுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். இந்த திட்டமிடல்கள் எல்லாமே ஒன்றுக்கு தொடர்ந்து முரணாகவே இதில் முரண்பாடே இல்லையே. இப்போ பிரதமர் முன்னாடியே ரெக்கார்டு பண்ணதை சீக்கிரட்டாக வச்சுருந்து, அதுவும் 1 மணி நேரம் முன்னாடி தான் அந்த கேபினெட் டிசிஷன், அதுக்கப்புறம் தான் அவர் பேச முடியும். அப்படி சொல்லியிருந்தாலும் என்ன தப்பு இல்லை, இதில் முரண்பாடு என்ன இருக்குது? இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டேப்பை நீங்கள் முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அந்த டேப்பை வெளியிடுவதற்காகவே ஒரு கண்துடைப்பு கேபினெட் மீட்டிங் நீங்கள் நடத்தியிருக்கீங்க அப்படிங்கிறத அந்த பேட்டியினுடைய குற்றச்சாட்டாக இருந்தது. பாருங்க, இதில் குற்றச்சாட்டுக்கு எந்த விஷயமே இல்லை. பிரைம் மினிஸ்டர் ஹஸ் காட் எவரி ரைட், இஸ் தி சீஃப் ஆஃப் தி எக்ஸிக்யூட்டிவ். அவர் எப்போ எந்த மாதிரியாக வெளியிடணுங்கிறத அவர் எடுத்த முடிவு. இந்த முடிவில் தப்பு இருக்குன்னு சொன்னால் யார் வேணாலும் கோர்ட்டுக்கு போட்டோம். இந்த எடுக்கப்பட்ட இந்த முடிவுகளில் கடந்த 2-3 வாரங்களில் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு இதுவரை இல்லாத அளவுக்கான ஒரு பெரிய சரிவு சந்தித்திருக்கிறது. ஏறக்குறைய எக்கனாமிக்ஸ் டைம்ஸினுடைய அறிக்கையின்படி ஏறக்குறைய 4 லட்சம் பேர் வேலை இழந்திருக்கிறாங்க. டெக்ஸ்டைல் மாதிரியான துறைகளில் 25% வரைக்குமான இழப்பு இருக்கிறது. ஜிடிபியிலே 0.5 வரைக்குமான % இழப்பு வாய்ப்பு இருப்பதாக தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையும் நீங்கள் முன்னாடி யோசிச்சு தான் இந்த அறிவிப்பு முதல்ல செஞ்சீங்களா? நான் என்ன சொல்கிறேன், 6 மாதத்துக்கு நாம் நார்மல்சிக்கு இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் கொண்டு வர்றதுக்கு ஆகலாம். காரணம் என்னென்னா, சால்ட் 6 மாதம் ஆகும். 6 மாதம் வரைக்கும் இந்த பாதிப்புகள் அதனுடைய டிகிரி வர வர குறையும். இப்போது இந்த டாலர் ஏன் கூடித்து? டாலர் 74 ரூபா வரை போச்சு. இப்போது இன்றைக்கி போகிறதுக்கு இந்த நீ ஜெர்க் ரியாக்ஷன்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் திடீர்னு ஒரு சத்தம் கேட்குறது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இப்போ என்னென்னா, கூடுமான வரை நம்ம எப்படியாவது டாலராக கூட மாற்றிக்கலாமோங்கிற விஷயங்கள் நடக்கலாம். என்ன இப்போ ஒவ்வொன்றா அரசாங்கம் ப்ளக் பண்ணிட்டு வருது. அதனால் இந்த ரூபாய்க்கு எதிரான டாலரோட வேல்யூ கூடுனதுங்கிறது 2-2.5 ரூபா வரை கூடியிருக்கு. இந்த நாட்டில் இருக்கின்ற வறுமை கோட்டு கீழே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் வங்கி கணக்கு 0 பேலன்ஸில் துவங்குகிறோம். அதுவும் ஜனவரி மாதம் 26ஆம் தேதிக்குள் ரிப்பப்ளிக் டேக்குள்ளே 15 கோடி கணக்கு துவங்கணும்னு. இப்போ இதுவரை 25 கோடி 65 லட்சம் கணக்கு துவங்கியாச்சு. இப்போவும் கூட துவங்கிறதுக்கு இன்றைக்கி அக்கௌண்ட் துவங்கலாம், அதில் பழைய நோட்டை போடலாம் டிசம்பர் 30ஆம் தேதி வரை. ஸோ முதல் தயாரிப்பு அது. 2வது, ஜூன் மாதமே அரசாங்கம் அறிவித்தது. நீங்கள் உங்கள்கிட்ட என்ன இருந்தாலும் இதுக்கு முன்னாடி அது எப்படி சம்பாதிச்ச சோர்ஸஸ் எதுவுமே நாங்கள் கேட்கல. 30% டேக்ஸு, 15% ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கான ப்ராஜெக்ட்ஸுக்கு 45% கட்டிட்டு யூ என்ஜாய் 55%ன்னு சொன்னோம். ஆனால் இதில் இதுவரை இல்லாத அளவு ரெஸ்பான்ஸ் இருந்தது. 68,000 கோடி ரூபாய். அதுக்கு முன்னாடி நம்ம ரைடு வகைரா இதன் மூலமாக இதுவரை 1,22,000 கோடி ரூபா கருப்பு பணம் டிக்ளேர் ஆகிருக்கு. இதுவே ஒரு பெரிய அமௌண்ட்டுங்கிறேன் நான். கிட்டத்தட்ட 10% ஆஃப் தி ஹை டினாமினேஷன் வேல்யூ அந்த அளவுக்கு டிஸ்க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போது நீங்கள் அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணால் 68,000 கோடி வந்திருக்கு, 66,000 பேர்கிட்டேருந்து ஆவரேஜ் 1 crore. அப்போ என்ன, மிடில் கிளாஸ் பீப்புள் இருக்கிறவன் அவன் ஏதோ ஒரு வீடு வாங்கியிருந்தான், இல்லை கொஞ்சம் நகை வாங்கியிருந்தான், இல்லை கையில் கேஷாக வச்சுருந்தான், அவன்லாம் டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டான். எந்த கருப்பு பண முதலைகள் டிஸ்க்ளோஸ் பண்ணணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு கணிப்பு இருந்ததோ அது வல்ல. அதனால தான் இது இம்மிடியேட்டாக கொண்டு வர வேண்டியதுக்கு நிர்பந்தம். நீங்கள் டார்கெட் பண்ணுறது கருப்பு பணம் வைத்திருக்கிற சில ஆயிரம் மனிதர்களை. ஆனால் இதில் அஃபெக்ட் ஆனது 120 கோடி மக்கள். ஏறக்குறைய இந்த 21 நாளில் 60 பேர் வரைக்கும் இறந்து போயிருக்காங்க. உங்கள் கணக்குப்படியே 25 கோடி புதிய வங்கி கணக்குகளை திறந்துருக்கீங்க. ஆனால் ரிசர்வ் வங்கி சொல்கிறது ஏறக்குறைய இந்தியாவில் 6 லட்சம் கிராமங்கள் இருக்குது. ஆனால் நீங்கள் ரூரலில் பேங்க் பிரான்ச் இருக்கிறதே 50,000 தான். வங்கி கணக்கு தொடங்குறதுங்கிறது ஒரு செயல்பாடா,
அது செயல்பாட்டுக்கு தகுந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதையுமே ஏற்படுத்தாம அக்கௌண்ட் மட்டும் தொடங்குறது என்ன மாதிரியான நாடு முழுக்க 2 லட்சம் ஏடிஎம்ஸ் இருக்கு. அது தவிர போஸ்ட் ஆஃபீஸஸ் இருக்கு. போஸ்ட் ஆஃபீஸஸ்லையும் இதை நாம் அவங்க ஜன்தன் யோஜனா அக்கௌண்ட்டு வந்து ஆப்ரேட் பண்ணலாம். அதனால் இந்தியாவிலேயே லார்ஜஸ்ட் நெட்வொர்க் இருக்கிறது போஸ்டல் டிபார்ட்மெண்ட், போஸ்ட் ஆஃபீஸஸ். அதனால் மக்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். அதை பயன்படுத்தி கொள்ளாதவர்கள் இப்போ பயன்படுத்திக்கணும். 2வது, அரசாங்கம் பல வாய்ப்புகள் கொடுத்தும் வராமல் இருக்கிறத இப்போ என்ன பண்ணுறது? அதுக்காக தான் இந்த கடுமையான நடவடிக்கை. ஆனால் இந்த நாட்டை திடீர்னு பிரித்து கொடுத்தோம்ல, எத்தனை லட்சம் பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள், எத்தனை லட்சம் இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள். பாகிஸ்தான் ஏரியாவில் தலையை வெட்டி முண்டத்தை அனுப்பினாங்க. அதே மாதிரியாக பாகிஸ்தானோட யுத்தம் வந்தது. லால் பகதூர் சாஸ்திரி சொன்னார், உங்களுக்கு தேவையான நகையை வச்சுக்கின்னு மீது தங்கத்தெல்லாம் தானமாக கொடுங்கன்னு. அப்போ கையில் இருந்த நகைகளை அப்படியே உருவி கொடுத்த தாய்மார்கள் உண்டு இந்த தேசத்தில். அதே மாதிரியாக சாஸ்திரி சொன்னார், உணவு பஞ்சம் இருக்குது, வாரத்தில் ஒரு வேளை சாப்பிடாதேன்னு. யாரும் பிரதமர் குற்றம் சொல்லலை. இன்னி வரைக்கும் கூட ரொம்ப வயதானவர்கள், நான் அன்றைக்கி ஆரம்பித்தேன் அதனால் நான் அதை விட மாட்டேன்னு வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடாமல் இருக்கிறவங்க, செவ்வாய்க்கிழமை இரவு சாப்பிடாமல் இருக்கிறவங்க உண்டு. அதே மாதிரி ஏன் மோடிஜி நீங்கள் வந்து எனக்கு வசதி இருக்குது, நான் கேஸ் மானியம் வேண்டாம். இல்லை இல்லை சொல்கிறேன், ராஜசாருடைய இந்த ஒட்டுமொத்த உதாரணங்களை வச்சு பார்க்கிற போது இந்திய பாகிஸ்தான் பிளவு, இந்திய பாகிஸ்தான் போர், வறுமை, இந்த மாதிரியான ஒரு அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி தற்போது இருக்குன்னு நினைக்கிறீங்களாங்கிறதான் கேள்வி. ஒரு பேரலல் எக்கானமி ஏழை மக்களுக்கான திட்டங்கள் வரவிடாமல் தடுத்து கொண்டு இருக்கிறது. நாளைக்கு ஒரு புதிய பாரதம், இந்த நாட்டில் ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் ஏழை மக்களுக்கு பயன்படக்கூடிய, இத்தனை நாள் வரை எல்லாரும் கருப்பு பணத்துக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுத்தேன்னு கூச்சல் இருந்தது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏன்டா எடுத்தேன்னு கூச்சல் போடுறாங்க. நீங்கள் அது மாத்திரம் நான் சொல்கிறேன், இவ்வளவு பேர் போராட்டத்துக்கு அறிவிக்கிறாங்கல்ல, மக்கள் வராங்களா வீதிக்கு? ஏன் வரல? மக்கள் ஏற்றுக்கிறாங்க, அதில் ரொம்ப பெருமைப்படுறாங்க. அதுக்காக தான் நான் இது சொன்னேன், கேஸ் மானியத்தை விட்டு கொடுன்னு சொன்ன பொழுது 1,20,00,000 பேர் விட்டு கொடுத்துருக்காங்க. இவங்க யாரும் அம்பானி அடானி இல்லை, சாதாரண நடுத்தர மக்கள். இன்னைக்கு நடுத்தர கீழ் நடுத்தர மக்களுக்கு மோடி அவர்கள் மீது இருக்கின்ற நம்பிக்கை பண்ண முடியாது. சப்சிடி தாமாக முன் வந்து நீங்க சொல்ற நம்பருக்கும் சிஎஸ்சி சொல்ற நம்பருக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க எதிர்பார்த்த அமௌண்ட் அந்த மானியம் கிடைக்கலையே. நீ பாருங்க, 1,20,00,000 பேருக்கு மேல தாங்கள் மானியம் எனக்கு வேண்டான்னு விட்டு கொடுத்துருக்காங்கிறேன். அப்போ மக்கள் சட்டம் வேண்டாம், அப்பீல் இருந்தால் கூட நாங்கள் வந்து ஷேர் பண்ணிக்க தயார். அதுவும் என்ன சொன்னோம், அது 5 கோடி குடும்பங்களுக்கு நாம் ஃப்ரீயாக கேஸ் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம், அதனால் விட்டு கொடுங்கன்னு கேட்டிருக்கோம். அதில் ஏதாவது பற்றாக்குறை இருந்ததுன்னா அரசாங்கம் பணம் போடும். ஆனால் நோக்கம் என்ன, 5 கோடி குடும்பத்துக்கு ஃப்ரீயாக கேஸ் கனெக்ஷன் கொடுக்கறது. ஆக இன்றைக்கி மக்களோட மனநிலை என்னன்னு சொன்னால், மோடி அவர்கள் மீது மக்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது, அவரோட கிரெடிபிலிட்டி அண்ட் ஹானஸ்டி. அதுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் கூச்சல் போட்டால் காணா போயிடுவாங்க. அது மகாராஷ்டிரா உள்ளாட்சி தேர்தலையும் குஜராத் உள்ளாட்சி தேர்தலையும் 3 நாள் முன்னாடி பார்த்துருக்கோம். 123 சீட்டில் 107 சீட்டு, காங்கிரஸ் 40 சீட்டு லூஸ் பண்ணியிருக்கு. ஆகவே மக்கள் சரியாக இருக்காங்க. ஆனால் நான் சொல்கிறேன், மக்களை பற்றி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா கஷ்டம்தான், நான் கஷ்டம் இல்லை சிரமம் இல்லாத இந்த இது இருந்திருக்கோன்னு. ஆனால் நாங்கள் வாய்ப்பு கொடுத்தோம். நான் நாளைக்கு டிமானிட்டைஸ் பண்ண போகிறேன், எல்லாம் பேங்கில் தான் வரப்போகிறது, இன்றைக்கி கணக்கு துவங்குன்ற வார்த்தையை நம்ம சொல்ல முடியாது. ஆனால் எல்லா குடிமகனுக்கும் நான் கணக்கு துவங்குறேன், நீ பேலன்ஸ் பைசாவே போட வேணாம். அது மாத்திரம் இல்லை, இப்போ கேஸ் மானியம் அந்த அக்கௌண்ட் மூலமாக கிடைச்சி கொண்டு இருக்குது, வந்து ஓல்டேஜ் பென்ஷன் அந்த அக்கௌண்ட் மூலமாக கிடைக்குது, மன்ரேகா போனால் அதன் மூலமாக நாம் வந்து 2 வருஷம் மக்களை அந்த அக்கௌண்ட்டில் நீ ஆப்ரேட் பண்ணவும் பழக்கப்படுத்தியிருக்கோம். இது வந்து ஏதோ திடீர்னுலாம் பண்ணலை, ஒரு விஷயத்தை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக. ஆனால் இந்த திட்டம் யார் முதல் அறிவித்தாங்க? காங்கிரஸில். ஆப்கி பைசா ஆப்கி ஹாத், உங்கள் பணம் உங்கள் கையில். யாருக்கு மானியம் உண்டோ அவருக்கு கணக்கே கிடையாது. ஆனால் இவர் கணக்கில் சேர்ப்பேன்னு சொன்ன புத்திசாலிகள் இன்றைக்கி இந்த அரசாங்கத்தை விமர்சிக்கிறாங்க. மன்மோகன் சிங்கும் பி சிதம்பரமும் அவங்க வந்து ஏழை எளிய மக்களுக்கு மானியம் யாருக்கு இருக்கோ டார்கெட்டட் செக்ஷனுக்கு அக்கௌண்ட்டே கிடையாது, ஆனால் நாங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் கொடுத்துருவோம், இது பெரிய அச்சீவ்மெண்ட்டுன்னு எலெக்ஷனுக்கு 1 மாதம் முன்னாடி அறிவித்தாங்க. ஆனால் அவங்க இதை விமர்சிக்கிறாங்க. ஆனால் அத்தனை தயாரிப்பு பண்ணியிருக்கிற சர்க்காரை ப்ரிப்பேர்னஸ் இல்லைங்கிறாங்க. கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்கான நிர்வாக ரீதியிலான நடவடிக்கைகள் எதையுமே மேற்கொள்ளாமல், ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவிலிருந்து வெளியே போகிற கருப்பு பணம் பல்வேறு தீவுகள் வழியாக பார்ட்டிசிபேட் நோட்ஸ் வழியாக பங்கு சந்தைகளில் முதலீடு செய்யப்படுதுங்கிற திரும்ப புகார் இருந்துமே பார்ட்டிசிபேட் நோட்டீஸ் கேன்சல் நவ்.
இல்ல இந்த மாதிரியான ஒவ்வொரு நடவடிக்கைகள்லையுமே அதிகார ரீதியில விதிமுறைகள் ரீதியில செக் வைக்கிறதுக்கு பதிலா உங்ககிட்ட கருப்பு பணம் வைத்திருக்கிறவர்கள் பட்டியல் இருந்துமே அதை இப்போது வரைக்கும் வெளியிடாமல் இருப்பதற்கான காரணம் என்ன? அது ஒன்று. ரெண்டு, கருப்பு பணம் விடலாம், வாராக்கடன் வைத்திருக்கிறவர்கள் பட்டியலை கூட வெளியிடாமல் இருப்பது என்பது நீங்க குறிப்பிட்ட அந்த சில 100 பேரையோ சில 1000 பேரையோ காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் தவிர வேற என்ன காரணம்? இங்க பாருங்க, முதல்ல விஜய் மால்லையாவுக்கு கடன் 9,000 கோடி வரை கொடுத்தது காங்கிரஸ் சர்க்கார். அவர் தப்பிச்சு போனது பாஜக அரசு. இங்க யாருங்க நீதிமன்றங்கள் தடை செய்துங்க அவர் நீங்க இது பண்ணக்கூடாதுன்னு. நீங்க இன்னைக்கு ஒவ்வொன்றுக்கும் நாம நீதிமன்றத்துக்கு முன்னாடி போறாங்க எல்லாரும். நீங்க ஒரு பர்சன் வந்து சிவில் கேஸு பேங்க்ல இன்னும் பணம் கட்டலைன்னு அதுக்கானது டிஸ்பியூட்டு பேச்சுவார்த்தை நடக்குது, அதுக்குள்ளே நீங்கள் அரெஸ்ட் பண்ணக்கூடாது, பாஸ்போர்ட்டை முடக்கூடாது, இந்த மாதிரியா இருக்கிறனால. ஆனால் இன்றைக்கி அதே விஜய் மல்லையாவுடைய 9,660 கோடி ரூபா சொத்து முடக்கி வச்சுருக்கோம். நீங்கள் பேங்குடைய வாராக்கடன்கிற வார்த்தை வந்து அது ரிட்டன் ஆஃப் ஆஸ் பேடுக்கும் வைவுடுங்கிறதுக்கும் குவைட் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் இருக்குது. நீங்கள் ஆக்சுவலாக ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்டாக நீங்கள் சொல்கிற டெஃபினிஷனுக்கும் ஜென்ரலுக்கு ரிசீவிங்ல கிடைக்கிற ஆன்சர் ஒன்று தான். அவன் கட்ட போறது இல்லைங்கிறது முடிவு ஒண்ணு, அவன் கட்டுவதற்கான வாய்ப்பு இல்லைங்கிற நீங்க ஒரு முடிவுக்கு வர்றது. ஆனா ரெண்டுத்துலயுமே அது நடக்கல. இல்ல நீங்க கேஸ் நடந்து கொண்டு இருக்கு. அவரோட 1,700 கோடி ரூபாய் ஷேர்ஸ் முடக்கி வச்சிருக்கோம், அவரோட 9,660 கோடி ரூபாய் இதுவும் முடக்கி வச்சிருக்கோம். அடுத்த ஸ்டெப்பு ஏலம் விடுறது தான். அவர் இங்க வந்தா என்ன வராட்டி என்ன, அவர் அங்கே ஜாலியா இருக்கட்டும். விஜய் மல்லையா குறித்து பேசுகிறேன் எச் ராஜா அவர்கள் வாராக்கடன் வைத்திருக்கிற பட்டியலை ஏன் வெளியிட இருக்கிறாங்கன்னு கேட்கிறேன் நான். இல்லை இங்கே பாருங்களேன், நான் என்ன சொல்கிறேன், வராக்கடனை ரெக்கவர் பண்ண அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்கா இல்லையா? சார், கல்வி கடன் வாங்கி நான் கட்டலைன்னா பேங்க்ல ஒற்ற ஆட்கள், வீட்டு கடன் வாங்கி நான் கட்டலைன்னா பேப்பர்ல விளம்பரம் கொடுக்குற ஆட்கள், கோடி கோடியா நிறுவனங்களுக்கு எடுக்கலைன்னு உங்களுக்கு யார் சொன்னா? என்னுடைய கேள்வி, அவர்களை பகிரங்கப்படுத்துவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன சொல்றேன், எங்களுக்கு ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒவ்வொரு முறை வங்கி ஊழியர்கள் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அதாவது இந்த வங்கி ஊழியர்கள், அந்த ட்ரேட் யூனியன் லீடர்ஸ் நிறைய பேர், நான் வங்கி ஊழியர்கள் பூரா நல்லவர்கள், இந்த ட்ரேட் யூனியன் லீடர்ஸ் இருக்காங்களே பூரா இந்த இடதுசாரி, இந்த அவர்கள் தான். நான் பேர் சொல்ல விரும்பலை, நான் ஒய் கிளாஸில் போகிறேன், அதே இதில் ஒரு பேங்கினுடைய மிகப்பெரிய பிரபலமான இந்த குற்றச்சாட்டை பற்றி பேசுகிறவர் ஜே கிளாஸில் வர்றார். வாட் நான் சென்ஸ்? அவர் ட்ரேட் யூனியன் லீடரா இருக்கிறதுக்கு இது அருகதையே இல்லைங்கிறேன். ஒரு ட்ரேட் யூனியன் லீடர் ஜே கிளாஸ்ல போக கூடாதா? ஏன் எதுக்கு போனோம்? நான் ஜே கிளாஸ் ஒரு நாள் கூட டிராவல் பண்ணதில்ல, 3 மடங்கு சார்ஜ் வரும். அவருடைய விருப்பம், அது அவருடைய விருப்பம். How you are spending? நீங்க பணம் எங்க இருந்து வந்தது? அவர் பேங்க்ல வாங்குற அரசாங்கம் உங்ககிட்ட இருக்கு, நீங்க மானிட்டர் பண்ணுங்க. இல்ல பண்ணுவோங்கறேனா, ஒரு ஸ்டெப்பா வரும், கவனித்து கொண்டே இருங்க. நீங்க மக்கள், நீங்க தொடர்ந்து கருப்பு பண ஒழிப்பு குறித்து மக்களோடு பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஒவ்வொரு ஸ்டெப்பா போறீங்க. மக்களோட கேள்வி அது நாளைக்கு வரும் சார். ஏன் சார் நீங்க எதுக்குன்றீங்க? 30ஆம் தேதிக்குள்ள பாருங்க. நீங்க இந்த நாட்டுல பணம் வாங்கிட்டு வங்கிகளுக்கு இதுவரை கட்டாத ஒருத்தர் கூட ஸ்பேர் பண்ண மாட்டோம் சார். யூ வில் see that. எடுத்தவொடனே நேற்று அப்படி தான் இந்த தங்கம் பற்றி ஒரு புரளி வந்தது. வந்தவுடனே ஒரு லெஃப்டிஸ்ட் லாயர் எனக்கு ஃபோன் பண்ணி, நாளை காலையில் சசிகலாவை கைது பண்ணுவீங்களான்னு கேட்குறாங்க. இதெல்லாம் டீசிங் தி கவர்மெண்ட். அதாவது நான் என்ன சொல்கிறேன், ஏதோ ஒரு விதத்தில் இந்த சர்க்கார் எடுக்க நடவடிக்கையை கொச்சப்படுத்தணும். அதனால் யாரும் கவலைப்பட வேண்டாம். நான் சொல்கிறேன், இந்த இது கருப்பு பணம் நடவடிக்கை பற்றி பேசின வங்கி லேபர் யூனியன் லீடர், அவர் நான் கொடுக்குற போல் 3 பங்கு பணம் கொடுத்து ஜே கிளாஸில் 4 சீட்டு முன்னாடி உட்கார. அந்த மாதிரி இருக்கிற ஃப்ராட்ஸ் ஆர் நவ் மிஸ்லீடிங் தி பப்ளிக். இல்லை, நீங்கள் ஒரு ட்ரேட் யூனியன் தலைவர் ஜென்ரலாக ஒரு பப்ளிக் மீடியாவில் ஃப்ராடுன்னு சொல்கிறது எந்த வகையில் சரி? இல்லை நான் சொல்கிறேன் சார், அவரவருக்கு பர்சனல் ஒழுக்கம் வேணும். அவரவர் பண முதலை நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயை ஒர்க் பண்ணவன் தான். எத்தனை ட்ரேட் யூனியன் லீடர், லெஃப்டிஸ்ட் லீடர்ஸ் வேலை பார்க்குறவங்க இருக்காங்கிறீங்க. லீடர்ஸ் ஒன்ட் ஒர்க். எல்லா யூனியன்லயும் கவர்மெண்ட் வேலை பார்க்கறாங்க பார்க்கலங்கிறது பணிசார். ஆனா அவங்க ஊழல் செய்கிறார்கள் இல்லைங்கிறது வேற இல்ல. அதுவுமே டிஸ்ஆனஸ்டி. அவங்க பேரம் பேசுற பொழுதே முதலாளிகிட்ட காசு வாங்குறவர் எத்தனை பேர்? எல்லாரும் அவங்களும் பிடிபடுவாங்க. டோன்ட் வரி. இல்ல, இப்ப வாராக்கடன்கள் பட்டியல டிசம்பர் 30க்கு பிறகாவது மத்திய அரசு வெளியிடுமா? இங்க பாருங்களேன், இந்த அரசாங்கம் அந்த பணத்தை ரெக்கவரே பண்ணும். இல்ல, என்னுடைய கேள்வி, நீங்க ரெக்கவர் பண்றது பத்தி அது உங்களுடைய சட்டப்பூர்வமான நடைமுறை. நீங்க வெளியிடுறதுல உங்களுக்கு என்ன தயக்கம்? எந்த தயக்கமும் இல்ல சார், ஒன்னொன்னா வரும் சார். இந்த மாதிரி விஷயங்கள்ல காங்கிரஸுக்கு பாஜகவுக்கும் எந்த விதமான வேறுபாடும் இல்லை. அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. இதுதான் சொல்லாதீங்கங்கிறேனா. 2G ஸ்பெக்ட்ரம்ல பணத்தை பிசிக்கலா எடுத்துன்னு போன காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் பேசுறதா? மோஸ்ட் டிஸ்ஆனஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி. இட் இஸ் மதர் ஆஃப் ஆல் கரப்ஷன்ஸ் இன் திஸ் கண்ட்ரி, காங்கிரஸ். அந்த காங்கிரஸையும் பிஜேபியும் கம்பேரே பண்ணாதீங்க. பிஜேபி நிச்சயமா எல்லா விதத்தையும் நடக்கும். தயவு செய்து பொறுங்கள், ஆரம்பிச்சிருக்கோம்.
ஆரம்பிக்கும் பொழுதே கடைசியில் சரி கல்யாணம் ஆகிருக்கு, குழந்தை 1.5 மாதம் கர்ப்பமாக இருக்காங்கிறதுக்குள்ளே ஏன் இன்னைக்கு நாளைக்கு காத்தாலும் எங்கள் கையில் குழந்தை கொடுப்பியான்னு கேட்கக்கூடாது. யூ வெயிட். பிரதமர் பேசுகிறார், நாங்கள் இந்த நடவடிக்கை எடுத்த பிறகு கருப்பு பணம் வைத்திருந்தவர்கள்லாம் என்ன செய்யறதுன்னு தெரியாம வங்கிகள் முன்பாகவும் ஏடிஎம்கள் முன்பாகவும் காத்திருக்கிறார்கள்னு. இப்போ நீங்க பாக்குற வங்கிகள் முன்பாகவும் ஏடிஎம் முன்னாடி நிக்கிறவங்க எல்லாம் கருப்பு பணம் வச்சிருக்கவங்களா, இல்ல கருப்பு பணம் வச்சிருக்கவங்கன்னு நீங்க யாரையெல்லாம் சொல்கிறீரோ அவர்கள் யாராவது ஒருத்தரையாவது வங்கி முன்னாடி ஏடிஎம் முன்னாடி பார்த்திருக்கீங்களா? இது என்ன, எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இந்த எதிர்க்கட்சியில் இருக்கிற வீணா போன தலைவர்கள், ஊடகங்கள், நீங்கள் ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு கேள்வி எழுப்பி கொண்டே இருக்கிறீர்கள். இந்த 2 விதமான பேர் வங்கி முன்னாடி காத்திருக்காங்க. ஒன்று ஜெனியூனா தங்க பணத்துக்காக, 2வது அடுத்தவனுக்கு பணம் மாற்றி கொடுக்கறதுக்காக. நீங்கள் இந்த வங்கி முன்னாடி காத்திருக்கிறதுக்கே அவசியம் ரொம்ப குறைவு. ஏன்னா தங்கிட்ட எத்தனை ரூபா இருந்தாலும் நீ அதை பேங்கில் போடலாம். வாரத்துக்கு 24,000 ரூபா நீ வாங்கிக்கலாம். 4,000 ரூபாய்க்கு 2,000 ரூபாய்க்கும் போய் நிற்கணும்னு அவசியமே இல்லை. அதுக்காக தான் ஏழை மக்களுக்காக, வறுமை கோட்டு கீழே இருக்கிறவருக்காகவே 26 கோடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்கோம். யார் நிற்கிறது? இந்த எதுக்காக அது கொஞ்சம் நாளைக்கு அனுமதிச்சுன்னு சொன்னால், இப்போ இந்த அறிவிப்பு வரும்பொழுது நான் ரயிலில் ட்ராவல் பண்ணி கொண்டு இருக்கேன். சென்னையிலேருந்து கோழிக்கோடு போயிட்டுருக்கேன். நாளைக்கு நான் கோழிக்கோட்டில் இறங்கினதும் சாப்பிட்றதுக்கு ஹோட்டலுக்கு போனால் எங்களுக்கு இருக்கிற 100 ரூபா 500 ரூபாயோ 1000 ரூபாயோ செல்லாது. அப்போது நான் என்னோடய ஏதோ ஒரு அடையாளத்தை கொடுத்து அங்கே நான் பணம் ட்ரா பண்ணிக்கலாம் 4,000 ரூபா. என்ன, அதுக்காக தான் அது கொண்டு வந்ததே. டூரிஸ்ட்டு பிரயாணத்தில் இருக்காங்க இந்த மாதிரி. அதனால தான் ஒரு 10 நாள் 15 நாளைக்கு அப்புறம் நிறுத்திட்டோம். நீங்கள் சொல்கிறதில் நான் உங்களுக்கு கவனப்படுத்த வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், கையில் மை வைக்கிறேன்னு சொன்ன உடனே இது ஏன் வேனிஷ் ஆகி போயிடுது? அப்பயும் போய் வாங்க வேண்டியானே. வாட் இஸ் தட்? தன்னோட பணம் வாங்குறேன், அதுக்காக போகிறேன்னா 4,000 ரூபா கையில் இது இங்கு பண்ணாலும் கையில் மை வைக்கிற போது 2,500 ரூபா ஆயிடுச்சு. கையில் மை வைக்கிற 4,500 இருந்தது, அப்புறம் தான் 2,000 ஆச்சு. கையில் மை வைக்கிறது அறிவிக்கும் பொழுது 4,000 4,500 ஆக்கப்பட்டது. ஆனால் மை வைக்கிற போது அது 2,000 குறைச்சிட்டாங்க. 2 அறிவிப்பு ஒன்றா தான் வந்தது. இப்போ ஏன் அங்கே க்ரௌடே இல்லை? அப்போ அந்த 15 நாளும் வரிசையில் நின்றவர்கள் கருப்பு பணத்தை மாற்றுவதற்கு அதுக்கு தான் ஜெனரலைஸ் பண்ணாங்க. நான் சொல்லும் பொழுது சர்வ ஜாக்கிரதையா 2 விதமானவர்கள் அவர்களும் இருக்கிறார்கள்ங்கிறதுக்காக சொல்கிறேன். புரியுதா? இப்போ அது மட்டும் இல்லை, திடீர்னு அடுத்தவர் கணக்கில் போடுறாங்க. அதுக்காக தான் சொல்லியிருக்கோம், யார் அசஸ்சியாக இருக்காரோ, அசஸ்சியாக இருக்கிறவருக்கு 2.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் போட்டால் நோ என்கொயரி. இதுவரை அசஸ்சியே இல்லாதவன் போட்டான்னா என்கொயரி இருக்கும். என்ன, அதனால் இப்போ ஜன்தன் அக்கௌண்ட்டை கூட சில பேர் மிஸ்யூஸ் பண்ணுறதா சொன்னாங்க. அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, விட்ராயல் பர் மந்த் 10,000 வச்சுருக்கோம். குவைட் நார்மல். 100 நாள் வேலை 30 நாளும் பார்த்தா கூட அவ்வளோதான் வரப்போகுது, 10,000 வரப்போகுது. அதனால் நாம் எங்கெங்கெல்லாம் தவறு நடக்குதோ அதையும் ப்ளக் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறமும் நான் என்ன சொல்கிறேன், இந்த 9ஆம் தேதியிலிருந்து ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் ஒரு சின்ன சம்பவமாவது இப்போ உண்டா? நீங்கள் பார்டரில் நடக்கிறது டிஃப்ரெண்ட், இங்கே கள்ள கொண்டு அடிக்கிறது, கடையை மூடி இருக்கிறது. 10ஆம் தேதி காஷ்மீரில் தீவிரவாதிகள்கிட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட பணத்தில் 2,000 ரூபா புதிய நோட்டு. நான் என்ன சொல்கிறேன், எங்கேயாவது என்றைக்குமே எக்ஸப்ஷன்ஸ் ஆர் தேர் டு ப்ரூவ் தி ரூல்னு ஒரு லாவில் ஒரு இடியம் இருக்குது. அதாவது தப்பே நடக்காது, இப்போ இது ஃபுல் ப்ரூஃப் எல்லாமே இல்லை இருக்கும். பணம் ஒரு 10 பேரில் 25 2.5 லட்சம் 2 லட்சம் போட்டு 24,000 எடுத்தேன்னு சொல்லி இருக்கும். யாருக்கு? நெட்வொர்க் இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி வாய்ப்பு. என்ன, ஏன்னா இப்போ இண்டிவிஜுவல் கெனாட் டூ. அதனால தான் என்கிட்ட கூட கேள்வி கேட்குமா நான் சொல்கிறது, அது அப்படியே எடுக்கிறவங்க எத்தனை கோடி வந்துடும்? 10,000 கோடி நாடு முழுக்க. பட் நம்மளோட டார்கெட் என்ன? 3 லட்சம் கோடி. அதனால் நான் நடக்காதுன்னு என்னைக்கு சொல்ல மாட்டேன். நோ லா இஸ் 100% ஃபுல் ப்ரூஃப். பிரச்சனை நடக்கும். ஆனால் அதுக்காக ஹோல் இதை இப்போ எடுத்திருக்க நடவடிக்கைகள், அதனுடைய குறிக்கோள் அது தப்பாகாது. அதனால் நான் கேட்குறது, தீவிரவாதிகள்கிட்டையோ பார்டர்லேயோ நடக்கிறது இல்லை. இன்றைக்கி ஜம்மு காஷ்மீரில் பெண்கள் குழந்தைகள் சந்தோஷமாக பஜார் போகிறாங்க, கடை திறந்துருக்கு, பள்ளிக்கூடங்கள் மூடி இருந்தது திறக்க ஆரம்பிச்சிருக்கு. காரணம் என்னென்னா இந்த கவுண்டர்ஃபீட் கரன்சி அதை உபயோகப்படுத்தி பெரிய அளவில். ஏன்னா இப்போ ஒருத்தன் மனித வெடிகுண்டா மாதிரி 10 பேரை கொல்றான், 150 பேரை ஃப்ரான்ஸில் கொல்றான், பாரிஸில்னா அவங்க வீட்டுக்கு எத்தனை கோடி கொடுத்துருப்பாங்க? ஸோ இந்த மாதிரியான இதுக்கானது குறைஞ்சிருக்கு. 2வது 500 பேருக்கு மேலே நக்சலைட்ஸ் சரண்டர் ஆகியிருக்காங்க இந்த 25 நாளில்.
ஒரிசால ஒரே இடத்துல 173. நக்சல்கள் சரணடைகிறது ஒவ்வொரு கன்சிக்யூட்டிவ் பேர்ல நடந்துட்டு தானே இல்லை இல்லை, இந்த 20 நாளுக்குள்ள 500 நக்சலைட்டு. நான் அதான் சொல்கிறேன், என்றைக்குமே ஜென்ரலைஸ் பண்ணுவேன், கம்பேர் பண்ணுவோம். நான் இதுக்கு முன்னாடி யாரும் சரண்டர் ஆகலைன்னே சொல்லலை, நம்ம பீரியட்லேயே சரண்டர் ஆகிருக்காங்க. ஆனால் நீங்கள் பாருங்கள், டிசம்பர் 30க்கும் பிறகு ஆயிரக்கணக்கில் இருக்கும் மெயின் ஸ்ட்ரீமுக்கு வருவாங்க. காரணம் என்ன? அவங்க வந்து சிவில் சப்ளைஸுக்காக வாங்கிறதுக்காக வச்சுருக்கிற கத்தையாக வச்சுருக்கிற பணம், அது டிசம்பர் 31க்கு மேலே அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அது வரைக்கும் கூட நீங்கள் வந்து சில பேர் மூலமாக சாமான் வாங்கிக்கலாம், கொடுக்கலாம், அவங்க வேறு அக்கௌண்ட்டில் எப்படியாவது போடுவாங்க, ஏதோ தப்பு பண்ணுறதுக்கு போகலாம். ஆனால் ஹவுலாங் இது வந்து ஒரு மிகப்பெரிய துணிச்சல் இல்லாத எவராலும் செய்ய முடியாது. ஏன்னா நாங்கள் இது பற்றி யோசித்தோம் அப்படின்னு கூட ப. சிதம்பரம் சொல்லியிருக்காரு. ஆனால் செய்யலைங்க, அது செய்கிற கட்ஸ் வேணும். அது மோடிஜிட்ட இருக்குது. மக்கள் மோடிஜியினுடைய இன்டெகிரிட்டிலையும் ஹானஸ்ட்லையும் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க. நான் சாதாரண ஏழை மக்கள்கிட்ட போய் கேட்கும்பொழுது கஷ்டம் இருக்குங்க, ஆனால் மோடி நமக்காகத்தானே செய்கிறாரு. இன்றைக்கி சாதாரண ஒரு 500 ரூபா நோட்டு வச்சுருக்கிறவங்க கூட மோடியோட இந்த நடவடிக்கை போய் சேர்ந்துருக்கு. தே ஆர் சப்போர்ட்டிங். அதனால தான் ரீசெண்ட் எலெக்ஷன்ஸில் அஸ்ஸாம், பெங்காலில் வந்து கம்யூனிஸ்ட்டை 2வது இடத்துக்கு 3வது இடத்துக்கு தள்ளி 22%, அசம்பிளி எலெக்ஷனில் 10% தான். அதே மாதிரி திரிபுராவில் 23% ஓட்டு. நீங்கள் ரிமோட் ஏரியாஸ்லலாம் எங்கே பிஜேபி இதுவரை இல்லையோ அங்கே கூட இந்த டிமானிட்டைசேஷனுக்கு பிறகு, இது எதுக்காக சொல்ல வரேன், மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அரசியல் கட்சிகள் இந்த ரேட்டிலிங்ஸ் நாய்ஸ் இதை உருவாக்கி கொண்டிருக்காங்க. அதுவும் யாரெல்லாம் பாதிக்கப்படுவார்களோ அவர்கள், யார் அல்லது கட்டி மூட்டையில் வச்சுருக்காங்க அவங்க. உலக நாடுகளில் பொதுவாக கரன்சிகள் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் அதை ரொம்ப பொக்கிஷமாக கருதி அதை சேகரித்து வைப்பாங்க. அது அந்த தாளினுடைய மதிப்பை விட கூடுதலாக போகும். ஆனால் 2000 மற்றும் 500 ரூபாய் தாள்கள் அச்சடித்ததில் எந்த விதமான ஃபார்மெட் பின்பற்றப்படலை. 2000 ரூபாய் தாளில் 4 ஃபார்மெட் இருக்குது. 500 ரூபா பல இடங்களில், மும்பையில் அறிமுகப்படுத்தப்பட்ட இடங்களில் பிரிண்டிங்கே ஆகலை. ரிசர்வ் வங்கி ஆமாம் நாங்கள் அவசரத்தில் அடிச்சனால அந்த தவறு நிகழ்ந்திருக்குன்னு ஒத்துக்கிறாங்க. இவ்வளவு அவசரமாக மக்கள் அத்தனை பேரும் புழங்கக்கூடிய ஒரு தாள்களில் இத்தனை தப்பும் தவறுகளோடும், பல்வேறு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பல்வேறு மொழிகளில் எழுதியிருக்காங்க. இத்தனை தவறுகளோடு ஒரு தாளை அவ்வளவு அவசரமாக அச்சிட வேண்டிய அவசியம் என்ன? இதில் கூடவா அரசு கவனம் செலுத்தலை? இல்லை, இங்கே பாருங்கள், 8ஆம் தேதிக்கு அப்புறம் தான் எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு. மறுநாள் காத்தால கொந்தளிப்பு. அவசரமாக செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. தவறு நடந்திருக்கக்கூடாது, நடந்தால் ரெக்டிஃபை பண்ணு. இதெல்லாம் ஆப்ரேட்டிங் ப்ராப்ளம்ஸ். இல்லை, ஆப்ரேட்டிங் ப்ராப்ளம் டாக்குமெண்ட் நீங்கள் அடிக்கல, நோட் அடிச்சிருக்கீங்க. புரியுறது. இது வர்ற ஒரு தரம் வர்றதுக்குள்ளே எல்லா இதுவும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இனிமேல் வர்றதெல்லாம் கரெக்டாக இருக்கும். அதாவது சொன்னேனே, பெரிய வால்யூம் மேலே கை வச்சிருக்கு. 86% பணப்புழக்கத்தை நீங்கள் சிஸ்டத்துலேருந்து கொண்டு வருங்க ஒரு பெரிய வேலை. அதில் ஏதாவது அங்கங்கே சின்ன தவறுகள் நடந்தால் அது சரி பண்ணிடுவோம். ஆனால் இதனுடைய குறிக்கோள் இந்த நாட்டில் பேரலல் எக்கானமி இருக்கக்கூடாது. மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மேல்மட்டத்தில் ஊழல் இல்லை. ஏன்னா இப்போ எல்லாமே ஆன்லைனில் பகிரங்கமாக ஓப்பன் டெண்டர் கொண்டு வந்திருக்கோம். ஆனால் இன்றைக்கி குழந்தை பிறந்ததுன்னா அதுக்கு பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு லஞ்சம் கொடுக்க வேண்டியது. ஒருத்தர் வீட்டில் இறந்து போயிட்டார், டெத் சர்டிஃபிகேட், ஃப்ரம் பர்த் சர்டிஃபிகேட் டு டெத் சர்டிஃபிகேட். இதை நிறுத்தணும்னா டிஜிட்டல் இந்தியா, எவ்ரிதிங் ஆன்லைன், இந்த மாதிரியாக நாம் கொண்டு வரும்பொழுது அதுவும் நீங்கணும். இன்னொரு 2-2.5 வருஷத்துக்குள்ளே நீங்கள் லோயர் லெவல் கரப்ஷன் இருக்க பாருங்கள், அதுவும் கூட முடிவுக்கு வரும். இப்போ எல்லாமே நீங்கள் வந்து த்ரூ பேங்க் பண்ணணும்னு அட்லீஸ்ட்டு, அதாவது இந்த காய்கறி வாங்குறது, இதை பெட்டி கடையில் கொடுக்கறது, அது மாத்திரம் கேஷில் வச்சுக்குவோம். மீது எல்லாமே சன்னமாக கம்பல்சரியாக வரும். யூ ஹாவ் டு மேக் பேமெண்ட் த்ரூ இது டிஜிட்டல். அப்போ வரும்பொழுது என்னாகும், ஒரு கரப்ட் ஃப்ரீ சொசைட்டி இந்தியாவில் அது கற்பனையே பண்ண முடியாது. அப்படி ஒரு சொர்க்கம் வரும்ன்ற நம்பிக்கை இருக்குது. இந்திய அரசால், இந்திய அரசமைப்பால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மொழிகள் தவிர 2000 மற்றும் 500 ரூபாய் தாள்களில் தேவநகரி பயன்படுத்தி இருக்கிறாங்க. இது சட்டத்திற்கு புறம்பானதுன்னு எதிர்க்கட்சிகள் விமர்சிச்சிருக்கிறாங்க. எங்கே இந்த வீணா போன சில அரசியல்வாதி இருக்கிற தமிழ்நாட்டில் மட்டும், ஆந்திராவில் யாரும் கேட்கல. இந்த நாட்டினுடைய மொழிகளில் சமஸ்கிருதமும் ஒரு மொழி. 2வது தேவநாகரின்னு நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஹிந்தி எழுத்துக்கு என்ன லெட்டர்? அது தேவநாகரி லிபி. மராட்டிக்கு என்ன லிபி? தேவநாகரி லிபி. அதனால் தேவநாகரி எழுத்துங்கிறது இந்த நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட மொழி. இந்த நாட்டில் அதிகமான மக்கள் பேசுகிற மொழியினுடைய லெட்டர் தேவநாகரி. இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த திராவிட வெள்ளக்காரன் கைக்கூலிகள் இந்த நாடு சுதந்திரம் அடையப்படாதுன்னு பேசின ஒரு தேச விரோத சக்திகள் ஏதோ இந்த சமஸ்கிருதத்தை எதிர்க்கிறதா நினச்சி பிதற்றுகின்ற பிதற்றல். இதை பற்றி நான் கவலையே படலை.
நீங்க இன்னொரு கோபம் வந்து பெரிய லெவல்ல ஊடகங்கள்ல விமர்சிக்கப்பட்ட கோபம், கருப்பு பண விவகாரத்தில் வரவேற்பு தெரிவித்த ரஜினி அவரிடம் கருப்பு பணம் இல்லை, எதிர்ப்பு தெரிவித்த நடிகர் விஜய் கிட்ட கருப்பு பணம் இருக்குங்கிறது என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட்? இல்லைங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறவருக்கு இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட அனுமானம் தான். அவர்கிட்ட இருக்குங்கிறது என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட்டில் என்னை பொறுத்தவரை இந்த நடவடிக்கை எதிர்ப்பவர்கள் அனைவருமே ஏழை எளிய மக்களுக்கும் நேர்மைக்கும் விரோதமானவர்கள். இல்ல நீங்க எதிர்க்கிற அத்தனை பேரும் கருப்பு பணம் வச்சிருக்காங்கன்னு குற்றம் சுமத்துறீங்க. அது இல்லாமல் ஏன் எதுக்கணும்? நான் ஒரு ஏழை எளியன் கஷ்டப்படுறாங்கிறதுக்காகவோ சமூக நோக்கத்தில் அவர் கஷ்டப்படலைங்க, அவர் ஏத்துன்னு இருக்கார் இந்த நாட்டில். அதனால தான் நான் சேலஞ்சே பண்ணுறேன். நாடு முழுக்க பாரத் பந்து நாங்கள் என்னாச்சு, கிரிக்கெட் பந்தா கூட இல்லை. அது காரணம் என்ன? தெர் வாஸ் நோ ரெஸ்பான்ஸ். இந்த நாட்டு மக்களை அவன் ஏத்துன்னு இருக்கிற ஒரு சிஸ்டத்துலேருந்து அரசாங்கம் இன்னமும் நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், எல்லா அரசியல் கட்சிகள் பிரபலங்கள் நாங்கள் பிரதமரோடு இருக்கோம், நாங்கள் முடிஞ்சால் வந்து ஏழை மக்கள் க்யூவில் நிற்கிறவனுக்கு சர்வீஸ் பண்ணுவேன்னா அதுவும் அப்பீல் பண்ணியிருக்கேன். ஒரு பிஜேபி ஒர்க்கரும் அங்கே போய் நீங்கள் அவங்களுக்கு தண்ணி வேணுமா, மோர் வேணுமா, அவங்களுக்கு நிழல். அதனால நான் சொல்றேன், ராஜசாருடைய எல்லா விதமான வாதங்களும் ரெண்டா பிரிக்கலாம். இந்த கருப்பு பணத்தை யார் யாரெல்லாம் ஆதரிக்கிற கிரிக்கெட் வீரர்கள், நடிகர் நடிகைகள், பிரபலங்கள், அவங்க யாருக்கிட்டையும் கருப்பு பணம் இல்ல. இதை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ ஒரு நிமிஷம், see don't put words into my mouth. I expect whether they hold or not. ஒருவர் கூட இன்னைக்கு இது ஒரு பெரிய நேர்மை இல்லாத ஊழலுக்கு எதிரான யுத்தம். பிரதமர் பின்னாடி வந்து நிற்கணும், எல்லாரும் முணுமுணுக்கவே கூடாதுங்கிறேன். டெமோக்ரஸில நீங்க செய்யறது தப்புன்னு சொல்றதுக்கு எனக்கு ரைட் இருக்கா இல்லையா? எனக்கு ரைட் இருக்கு. நீங்க நான் சொல்றது தப்புன்னு சொல்றது வேற, நான் சொல்றதுனாலே நான் கருப்பு பணம் வச்சிருக்கேன் ப்ளேம் பண்றது வேற. இருக்கலாம், நான் ஒன்னும் அவருக்கு இருக்குன்னு சொல்லி இருக்கு, நான் அப்படி ப்ளேம் பண்ணியிருக்கேன்னு சொன்னா லெட் ஹிம் கோ டு கோர்ட். இல்ல நீங்க உங்களுக்கு உங்க கருப்பு பண நடவடிக்கைக்கு எதிராக குறைந்தபட்சமாக ஒரு ஒப்பீனியன் முன் வச்சாலே யாரெல்லாம் முன் வைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் பிளாக் மணி ஹோல்டர்ஸ் ஒரு முத்திரை குத்துறதுங்கிறது என்ன மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் டெவலப் பண்ணுங்க. இந்த நாட்டுல ரயட் வரும், கலவரம் வரும். என்ன ஈவன் நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி இதை உபயோகப்படுத்துறதை நான் வந்து பொறுப்பில்லாத பேச்சுன்னே சொல்லியிருக்கேன். தப்பு. இந்த நாட்டில் வேணும்னே எப்படியாவது கலவரத்தை தூண்டி இதை பிரைம் மினிஸ்டர் ஹேஸ் டு ரோல் பேக். 15 நாள் கழிச்சு இந்த நாட்டை கெடுக்கிறதுக்கான தீய சக்திகளோட எண்ணம் ஒருத்தரும் அவங்களுக்கு துணையாக போயிடக்கூடாதுங்கிறது என்னோட வார்னிங் கூட. ஐ வில் நாட் அக்செப்ட் இட். இந்த நடவடிக்கைக்கு ஒரு நான் சொல்கிறேனே உள்ளபடியே ஒரு தேவதூதன் இந்த தேசத்தில் வந்து ஒரு ஊழலை ஒழிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறார். அது எதுக்கக்கூடாது. ஒரு தேசபக்தனும் நான் நிற்கிறேன் உங்கள் பின்னாடி நிற்க வேண்டிய நேரம் இது. ஏன்னா நான் டிசம்பர் 30க்கு அப்புறம் இதை கேட்கவே மாட்டேன். இன்றைக்கி சாதாரணமாக தூண்டன். ஆனால் நல்ல வேளை இந்த நாட்டு மக்கள் கோடிக்கணக்கான ஏழை மக்கள், சாதாரண மக்கள் அவ்வளவு தேசபக்தியோடையும் நேர்மையோடையும் இருக்காங்கங்கிறது மனசுக்கு வந்து ஒரு பெரிய ஆறுதலான விஷயம். ஒருத்தர் கூட வீதிக்கு வரலையே, இவங்க கூப்பிட்டு கூவி பார்த்தாங்களே. இந்திய அரசமைப்பிற்கும் இந்திய அரசாங்கத்திற்குமான ஒரு பொதுவான தலைவரான பிரதமரான மோடியை ஜியோவிலிருந்து பேடிஎம் வரைக்கும் தங்களது விளம்பர மாடல்கள் மாதிரி ஒவ்வொரு ஊடகங்களையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பிரதமர் அலுவலகமோ அல்லது பிரதமரோ இது குறித்து எந்த மறுப்பும் தெரிவிக்கவில்லை. ஒரு தனிப்பட்ட நிறுவனம் ஒரு பிராண்ட் அம்பாசிடர் மாதிரி ஒரு பிரதமரை பயன்படுத்தி ஏன் இது குறித்து எந்த விதமான குறிக்கோள்ங்கிறதுக்காக போட்டிருக்கலாம். அதாவது இப்போ நம்ம டிஜிட்டல் எல்லாமே அப்படிங்கும்பொழுது இது பிரதமரின் விருப்பம் அப்படின்னு போட்டிருக்கலாம். அதர்வைஸ் இதில் வேறு எந்த விதமான ஒரு இதுவும் இருக்கிறதா நான் நினைக்கல. இப்போ நீங்கள் ரஜினியும் கமலும் ஒரு விளம்பரத்தில் நடிச்சாங்கன்னா அந்த விளம்பரத்தில் வந்து நின்னாங்கன்னாவே அந்த அர்த்தம் இது வாங்க சொல்கிறார்கள்ங்கிறதா நீங்கள் ஒரு பிராண்ட் அம்பாசிடரோட அர்த்தம். பேடிஎம்மையோ ஜியோவையோ நீங்கள் மேலே போட்டு கீழே நாங்கள் பிரைம் மினிஸ்டர் வழி நடக்கிறோம்னு போட்டிருந்தீங்கன்னா அது அந்த விளம்பரம் ஒரு சாதாரண கடையில் இருக்கிற மனிதனுக்கு பிரதமருடைய பிராண்ட் அம்பாசிடர் இருக்காருன்னு தெரியாதான்னு கேட்குறேன். இல்லை இன்னைக்கு பிரதமரோட குறிக்கோள் ஃப்ரம் லெஸ் கேஷ் டு கேஷ்லெஸ், அதை நோக்கி நாம் பயணிக்கணும். அதனால நாங்கள் வந்து இந்த மாதிரி கொண்டு வரோன்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாருன்னா அது வந்து பிரதமரோட ஒப்பீனியனை அவர் ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்காக போட்டிருக்காருன்னு எடுத்துருக்கலாம். பிரதமர் நீ பேடிஎம்மை வந்து ப்ரமோட் பண்ணணும்னு சொல்கிறாருன்னு வாசகம் இருக்குமானால் நிச்சயமாக தப்பு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய லெவலில் இந்த பாஜகவினுடைய நடவடிக்கைகளுக்கு திமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த மக்கள் விரோத விஷயங்களில் பாஜக தொடர்ந்து முன்னணியில் இருப்பதாக பாமக குற்றம் சுமத்தி இருக்கிறது. அவங்க ஒரு சம்பவத்தை உதாரணம் மேற்கோள் காமிச்சிருக்கிறாங்க. சேலம்ல ஒரு பாஜக பிரமுகரிடம் ஏறக்குறைய 18 லட்சம் 2000 ரூபாய் தாள்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அது அவருடைய சொந்த பணம்னு கூட பதில் சொல்லாமல் அவர் கட்சி விட்டு விலக்கியிருக்கிறாங்க தமிழிசை சவுந்தரராஜன். இந்த நடவடிக்கைகள் இந்த இந்திய பாஜகவினுடைய நடவடிக்கைகள் மேல ஒரு கரும்புண்டு மாதிரி விழுறதை நீங்க நான் என்ன சொல்றேன், ஒருவர் அதாவது கட்சியில மிஸ்டு கால் மூலமா மெம்பரா சேர்றவர் இருக்கிறவர் எல்லாருமே 100% சரியா இருப்பார் சொல்ல முடியாது. ஒருத்தர் தப்பு பண்ணியிருக்கார்,
ஹவர் ஹை ஹி மேபி ஆக்ஷன் எடுக்கணும். நான் உடனடியாகவே கூட மாநில தலைவர்கிட்ட நான் இம்மீடியட்டாக கோரிக்கையை வச்சுருந்தேன்னா அவங்க செஞ்சுருக்காங்க. ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். அதனால் இது வந்து எப்படி இந்தியா பூரா எடுத்துருக்க ஒரு பெரிய நடவடிக்கை பாதிக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல இங்க பிரச்சனை என்பது முதல்ல பாஜகவிலிருந்து இது பாஜக தலைவர்களுக்கு தெரியும்னு குஜராத் பாஜக ஒரு லீடர் சொல்றாரு. தமிழ்நாட்டுல ஒரு பாஜக தலைவர்கள்கிட்ட ஒரு பாஜக உறுப்பினர்கிட்ட 2000 ரூபாய் நோட்டு இவ்வளவுதான் எடுக்க முடியுங்கிற அமௌண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட 18 லட்சம் கிடைச்சிருக்கு. இது இந்த விஷயங்கள் எதுக்குமே இன்டர்லிங்க் இல்லைன்னு சொல்றாரு ராஜா. அது எப்படி இன்டர்லிங்க்? இதுதான் சொல்ல வந்தேன்னா, வேண்டுமென்றே எதா இருந்தாலும் மோடியை நக்கல் பண்ணணும், எதா இருந்தாலும் மோடி மீது ஒரு தப்பான அபிப்பிராயம் ஏற்படுத்தணுங்கக்கூடிய டெலிபரேட் ஆக்ஷனுங்கிற இந்த கேள்வியை ஏன் என்று சொன்னால், ஒருத்தன் தப்பு பண்ணியிருக்கான், நடவடிக்கை எடுத்திருக்க பார்ட்டி. இதுக்கும் பிரதமரோட நடவடிக்கைக்கும் எப்படி முடிச்சு போடுவீங்க? யார் யார் அது பேங்கினுடைய அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டியினுடைய அதிகாரியினுடைய ஆதரவோ இதுவோ இல்லாமல் செஞ்சுருக்க முடியாது. ஆக்ஷன் வில் பி டேக்கன். சட்டப்படி அவர் மீது நடவடிக்கை இருக்கும். ஒருவர் தப்பு பண்ணியிருக்கா, சரி திராவிட முன்னேற்ற கழகத்தில் கனிமொழி கூட தான் ஜெயிலில் இருந்தார், ராஜா ஜெயிலில் இருந்தார், அவங்க இன்னும் நீக்கலையே அந்த கட்சி. சரி பாமக வந்து டாக்டர் ராமதாஸ் சொல்கிறீங்க, அவர் கட்சியில் எத்தனை கிரிமினல் நடவடிக்கையில் ஈடுபட்டு கைது ஜெயிலுக்கு போனவங்க இருக்காங்க, வெளில தள்ளியிருக்காங்களா? நாங்கள் வெளில தள்ளியிருக்கோம். அதனால் பிஜேபியை வந்து ஏதோ சமூக விரோத செயல் ஈடுபடுறவரை வச்சுருக்கிற பார்ட்டி இல்லை. பிஜேபி இஸ் பார்ட்டி வித் அ டிஃபரன்ஸ். இந்த சேலம் விஷயம் நடக்கலைன்னா பிஜேபியினுடைய தன்மை வெளிப்பட்டிருக்காது. இன்னைக்கு பிஜேபியின் உண்மையான தன்மை அந்த நபரை வெளியேற்றின் மூலமாக வெளிப்பட்டிருக்கு. இதே கூட நான் வரவேற்கிறேன். ஏன்னா அந்த ஆளுக்கு நான் நன்றியே சொல்கிறேன். நீ தப்பு பண்ண இன்னும் வெளியேற்றிருக்கோம். தமிழக திராவிட கட்சிகளுக்கு இல்லை தமிழக கட்சிகளுக்கு மாற்றுங்கிற ஒரு முழக்கத்தை வைக்கிற போது மக்கள் திரும்ப திரும்ப திமுக அல்லது அதிமுக அல்லது அதிமுக அல்லது திமுகங்கிற மைண்ட் செட்டுக்குள்ள தான் இருக்காங்கிறது தான் ஒவ்வொரு தேர்தல் முடிவுகளும். அதனால நாங்கள் சொல்கிறதோ எங்களுடைய நோக்கமோ தேவையில்லாதுன்னு பேச முடியுமா? லெட் இட் பி. we will continue to present ourselves as alternative to this. தமிழ்நாட்டிலிருந்து கடந்த 2 ஆண்டுகளாக திரும்ப திரும்ப ஒரே வாசகம் மாறாமல் பேசிக் கொண்டிருப்பது இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு நடக்கும். மத்திய அமைச்சர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார், தமிழிசை தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் தீர்வு அல்லது நடக்கிற செயல்னு வருகிற போது அது பற்றின எந்த விஷயங்களையும் காணோம். தமிழ்நாட்டிலிருந்து மத்திய அமைச்சர் இருக்கிறார். இப்போ இல கணேசன் அவர்களை திரும்ப மாநிலங்களவை உறுப்பினராக நியமித்திருக்கிறீர்கள். ஆனால் இங்க இருக்கிற கோரிக்கைகளை மத்திய அரசுக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பெங்களூர் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மத்திய அமைச்சராக இருக்கார். இந்த ரெப்ரசன்டேஷன் சதாசிவம் அவர்கள் கவர்னர். இந்த ரெப்ரசன்டேஷன் தமிழ்நாட்டு நலன்கள்ல தெரியலங்கிறதான் பிரச்சனை. தமிழ்நாட்டில் நாம் என்ன முயற்சி பண்ணாலும் தமிழத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலும் இன்னும் ஓட்டர் மைண்ட் செட் இன்னும் மாறணும். அது முதல் தமிழக ஓட்டர் மைண்ட் செட் மாறினா நீங்கள் செய்வீங்க. இல்லை இருங்க சொல்கிறேன், நான் ஏன் அவசரப்படுறீங்க? அது மாறணும், அது எதிர்பார்க்குறேன்னா மாற்றணும். ஆனால் ஏன்னா மீத்தேன் கேஸு கொண்டு வந்த ஸ்டாலின் அந்த கட்சிக்கு ஓட்டு போட்ட அளவுக்கு கூட மீத்தேன் கேஸ் வராதுன்னு தடை பண்ண பிஜேபிக்கு இன்னும் மக்கள் ஓட்டு போட தயாராக வரல. அது கூட தமிழக மக்களுக்கு வாக்காளருக்கு என்னோட அப்பீல், தயவு பண்ணி உங்களை குழி தோண்டு பிழைக்கிற திமுகவுக்கு ஒரு ஓட்டு கூட போடாதீங்க. வந்து மீத்தேன் கேஸ் ரத்து பண்ணியிருக்கோம். இதில் வந்து கேரளாவில் சிறுவாணியில் அணை கட்டக்கூடாதுன்னு இது பண்ணியிருக்கோம். 136 அடி இதில் முல்லை பெரியாரில் இருக்கிறத 142 உயர்த்தணும்னு கேஸு போட்டது டாக்டர் சுவாமி, இம்ப்ளிமெண்ட் பண்ணது மோடி சர்க்கார். அதெல்லாம் நான் உங்களுக்கு நீங்கள் இந்த ஜல்லிக்கட்டோடு சேர்ந்தது தான் எல்லாம். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க முடியாதுன்னு சொன்னது பாஜக. இல்லை அதுவும் இல்லை, இங்கே இருங்க, தயவு பண்ணி தப்பான வார்த்தை ப்ரெசென்ட் பண்ணக்கூடாது பப்ளிக் டொமைனில். அதில் கரெக்டாக எங்கள் ப்ரே சொல்லியிருக்கோம், காவேரி வாட்டர் நாங்கள் மேலாண்மை வாரியம் அமைக்கிறோம், ஆனால் ஒன்லி த்ரூ லெஜிஸ்லேட்டிவ் பேக்கிங். எப்போ சார் நடக்கும்? நடக்கும் சார். இந்த முதல் கேஸ் வெளில வரட்டும். இந்தியா முழுக்க இருக்கிற நதிநீர் பிரச்சனைகளுக்கு அமைக்கப்பட்ட வாரியத்தில் எத்தனை வாரியத்துக்கு நீங்கள் லெஜிஸ்லேஷன் வரைக்கும் போயிருக்கீங்க? இல்லை போகலன்னு யார் சொன்னா? இப்போ கடந்த ஆண்டுகள் பஞ்சாப் இப்போ லேட்டஸ்டாக 2014 இது எதன் மூலமாக ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்டில் இது ஒரு அம்சம். தட் ஆக்ட் வாஸ் பாஸ்டு பை பார்லிமெண்ட். முழுக்க சட்டத்தை படிக்காமல் உளர்றவர்கள் எண்ணிக்கை அதிகமாக போச்சு தமிழ்நாட்டில். இட் வாஸ் கடந்த பார்லிமெண்ட் செஷன்ல காவிரி மேலாண்மை வாரியத்துக்காக தமிழ்நாட்டிலிருந்து யாரை குரல் கொடுத்தார்கள் பாஜகவிலிருந்து? காவிரி நானே கேட்டிருக்கேன். யாருன்னு ஏன் கேட்குறீங்க நீங்கள்? ஆனால் சரி பேர் ஊடகத்தில் போட்டுற மாட்டேங்கிறாங்க. தட் இஸ் தி ப்ராப்ளம். எச்ராஜாவுக்கு ஊடகங்கள் முக்கியத்துவம் கொடுக்கலன்னு சொல்கிறீங்களா? இல்லை இஷ்யூவை இப்போது நீங்கள் சொல்கிற ஜல்லிக்கட்டுக்கே வரேன்னா 2011 வரை எந்த பிரச்சனையும் இல்லை. 2011 சோனியா காந்தி, கருணாநிதி, ஜெயராம் ரமேஷ்ங்கிற இந்த 3 சக்திகள் அதில் ஒரு திருத்தம் கொண்டு வராங்க. அதாவது பெர்ஃபார்மிங் அனிமல் லிஸ்ட்டில் காளையை சேர்க்குறாங்க. அமித்ஷாஜிகிட்ட ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் பேசினாங்க, வி ஆர் ஃபார் இட். இப்போ நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை
நீதிமன்றம். இப்போது ஒன்று, நீதிமன்றத்தில் இந்த இஷ்யூ இருக்கிற வரை நாம் ஆர்டினன்ஸும் கொண்டு வர முடியாது, மசோதாவும் கொண்டு வர முடியாது. பிகாஸ் இட் இஸ் சப்ஜுடிஷ். நீதிமன்றத்தில் அது இருக்குது. அதனால் இப்போ கொண்டு வர்றதுக்கான ஒரு பிரச்சனை இருக்குது. ரெண்டாவது, இவங்க அதை கொண்டு வரும்பொழுது 2011 அனிமல் வெல்ஃபேர் போர்டு அதனுடைய கன்சர்ன் வேணுங்கிறாங்க. இப்போ இருக்கிற அனிமல் வெல்ஃபேர் போர்டு பீட்டாவோட இதனால் கைடட். அப்போது இந்த அனிமல் வெல்ஃபேர் போர்டுடைய கன்கரன்ஸு கிடைக்குமாங்கிறது 2 கண்டிஞ்சன்சி இருக்குது. ஆனால் நான் எதிர்பார்க்கிறேன் இந்த குறுகிய காலத்துக்குள்ளே இது கோர்ட்டு இதை ஒப்புக்கொண்டு சரின்னு சொல்லி அனுமதிச்சிட்டாங்க. இப்போ கோர்ட்டில் இருக்கிறது நாம் போன தரம் கொண்டு வந்த நம்மளோட ஈவோ அதான் கோர்ட்டில் இருக்குது. அதுவே பிஜேபி சர்க்கார் இஸ் ஃபார் ஜல்லிக்கட்டுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இது ஆதரவாவோ இல்லை எதிர்ப்பாவோ இது கோர்ட்டை விட்டு வெளில வந்துட்டா நாம் ஆர்டினன்ஸும் கொண்டு வரலாம், மசோதாவும் கொண்டு வரலாம். ஸோ இப்போ இதுக்கு தடையாக இருக்கிறது அதுதான். பிஜேபியினுடைய எங்களுடைய நல்லெண்ணம் கொஸ்டின் பண்ணக்கூடியது இல்லை. நாங்கள் போனது ஏன்னா இப்போ கோர்ட்டில் இருக்கிறதே தமிழ்நாடு பெட்டிஷனும் இட்ஸ் டிஸ்மிஸ்டு. இப்போ கோர்ட்டில் இருக்கிறதே பிஜேபி சர்க்காரோட ஈவோ தான் இருக்குது. அதனால் நாங்கள் எங்கள் இன்டென்ஷன்லி வி வாண்ட் இட். நான் அதுக்காக காலையே வளர்த்துன்னு இருக்கேன் என் பண்ணையில். அதனால் நாங்கள் ஜல்லிக்கட்டு வரணும்னு விரும்புகிறோம் மனப்பூர்வமாக. ரெண்டாவது, இல்லை நீங்கள் ஜல்லிக்கட்டு நாங்கள் கொண்டு வருவோம்னு சொல்லணும். நீங்கள் விரும்புகிறது எங்கள் நடவடிக்கை கோர்ட்டில் இருக்கே. ஓகே, தட் இஸ் அண்டர் சப்ஜுடிஷன் நவ். அதனால் அது நான் அதான் சொல்கிறேன், அது ஆதரவாகவோ எதிராக கூட ஜட்ஜ்மெண்ட் சீக்கிரம் வந்துடட்டோங்கிறது தான் என்னோட இது ஸ்டாண்டு. தமிழக அரசியல் வரலாற்றில் 2 முக்கியமான ஆளுமைகளாக கடந்த 50 வருடங்களில் கருணாநிதி அண்ட் ஜெயலலிதா 2 பேருமே இப்போது உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு மாநிலத்தினுடைய 2 முக்கியமான துருவங்களுமே தற்போது தீவிர அரசியல் செயல்பாடு இல்லாத சூழல் இருப்பதை ஒரு மூத்த அரசியல் தலைவரின் முறையில், பாஜக விட்டுருங்க, ஒரு மூத்த அரசியல் தலைவருங்கிற முறையில் எப்படி பார்க்குறீங்க? 2 பேரும் விரைவில் சுகமடைந்து பூரண குணமடைந்து அவர்கள் மருத்துவமனையிலேருந்து வெளில வரணும்னு எல்லாமல் இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சியில் எங்களோடு பங்கெடுத்து நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப ஆழமாகவும் பல கேள்விகளுக்கு கொஞ்சம் கோபமாகவும் பதில் அளிச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. இன்னும் ஒரு வியூகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.